ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி முட்டை கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கியாச்சுங்க. இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளறி விட்டு இப்போ இறக்கிடலாம் முட்டையை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.